கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்களின் உயிரை காப்பாற்றிய கோவிஷீல்டு தடுப்பூசி பற்றி குறை சொல்ல வேண்டாம் என்றும், பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகே மக்களுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டதாகவும் மருத்துவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இல்லை, பொதுவாக அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைங்க. பொதுவாக எந்த தடுப்பு மருந்துகளுமே நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு தான் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு மத்திய அரசு, ஐசிஎம்ஆர் இப்படி பல வல்லுநர்கள் குழுவெல்லாம் ரிசர்ச் பண்ணி பல கட்டமாக அதை ப்ரூவன் பண்ணி தான் எந்த தடுப்பு மருந்தையுமே பொதுமக்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது இந்த நேரத்தில் நம்ம எதுவும் பேனிக்காவோ பதட்டமாகவோ அது ஒரு பெரிய இஷ்யூவாகவோ விவாதமாகவோ ஆக்க வேண்டிய நிலை அல்ல. அந்த நேரத்தில் அந்த தடுப்பு மருந்துகள்லாம் மிக சரியாக அந்த நம்மெல்லாம் உயிருக்கு பயந்த அந்த காலகட்டத்தில் துணை நின்றன. பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம அந்த ஏஇஎஃப்ஐன்னு சொல்லுவோம். அதாவது எந்த தடுப்பு மருந்துகளுக்குமே அட்வர்ஸ் எஃபெக்ட் ஃபாலோட் பை இம்யூனைசேஷன் சொல்லுவோம். அட்வர்ஸ் எஃபெக்ட் ஃபாலோட் பை இம்யூனைசேஷன் சொல்லுவோம். 1 in million சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக நம்ம போலியோ சொட்டு மருந்து போடுறோம் பாருங்களா, அதிலே கூட 10 லட்சம் 1 மில்லியன்றது 10 லட்சம் குழந்தைகளுக்கு நம்ம போடுகின்ற பொழுது ஒரு குழந்தைக்கு அது அந்த போலியோ அந்த தொற்று ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இதில் 1 in million ரொம்ப ரேரஸ்ட் ரேராக இந்த பிளட்டு உறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கு. அது லண்டனில் அதுக்குண்டான தகவல் சொல்லிக்கிறாங்க. அதனால் அது குறித்து இப்போ நம்ம பெரிய அளவில் பதட்டமோ பயமோ அல்லது அது குறித்தான விவாதமோ சொல்ல தேவையில்லை. நம்ம கூலாக காமாக இருக்கலாம். அந்த நேரத்துக்கு அது பயனுள்ளதாக இருந்தது. அது இன்னும் வல்லுநர்கள் குழு அதை இன்னும் விரிவாக இன்னும் அவங்க இன்னும் முழுமையான அந்த ரிசர்ச்சு, அது இன்னும் அந்த பேக் எஃபெக்ட் என்ன மாதிரியான அட்வர்ஸ் எஃபெக்ட் தான் வந்திருக்கான்றதை பார்த்து அதை மக்களுக்கு சொல்லணும்னா மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்குன்ற கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.